தேவ பிள்ளைகளுக்கு தேவன் தரும் செல்வ செழிப்பு. தேவ பிள்ளைகளுக்கு தேவன் தரும் செல்வ செழிப்பு. இன்றைய இந்த பிரசங்கத்துக்கான தலைப்பை நான் உங்களுக்கு சொல்றேன். தேவ பிள்ளைகளுக்கு தேவன் தரும் செல்வ செழிப்பு. தேவ பிள்ளைகளுக்கு தேவன் தரும் ஐஸ்வர்யம். தேவ பிள்ளைகளுக்கு தேவன் தரும் ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் இதற்கு ஆதாரமான வசனங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். இதற்கு ஆதாரமான வசனங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். 1 தீமோத்தேயு 6:17. 1 தீமோத்தேயு 6:17 படிப்போம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17வது வசனம். ஒருவர் படிங்க. 1 தீமோத்தேயு 6:17. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு வசனத்தை கவனிங்க. நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவிதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையாயிருங்கள். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். எல்லாரும் சொல்லுங்க, நான் அனுபவிக்கிறதற்கு. சொல்லுங்க, வாயில திறந்து சொல்லுங்க, நான் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் எனக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். நல்ல வாயில திறந்து கரை உயர்த்தி சொல்லுங்க, நான் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். நான் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். செல்வ செழிப்பை தருகிற தேவன். தேவ பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யத்தை தருகிற தேவன். கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. தேவ பிள்ளைகள் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். ஆமென். 2 கொரிந்தியர் 8:9 படிப்போம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 8:9. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் இயேசு கிறிஸ்துவின். எல்லாரும் வசனத்தை கண்ணால பாருங்க. 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆமென். ஏசப்பா நம் நிமித்தம் தரித்திரர் ஆனார். எதற்காக? நம்மை ஐஸ்வர்யவான்களாய் ஆக்கும்படியாக. கரங்களை தட்டுங்க. ஆமென். நம்மை ஐஸ்வர்யவான்களாய் ஆக்கும்படியாக ஏசப்பா நமக்காக தரித்திரர் ஆனார். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான். சொல்லுங்க வாயில திறந்து, நான் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான், நான் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான், நான் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான். காலை நேரத்தில் வாயில திறந்து சொல்லுங்க, நல்ல வாயில திறந்து சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான். நல்ல வாயில திறங்க, நாவை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான், ஐஸ்வர்யவான். ஆமென். என்னை கர்த்தர் ஐஸ்வர்யவான் ஆக்கும்படிக்காக சிலுவையிலே தரித்திரரானார். கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ஏசப்பா, நன்றி 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 நன்றி. நீதிமொழிகள் 28:25 படிங்க. நீதிமொழிகள் 28:25. நீதிமொழி 28:25. நீதிமொழிகள் 28:25.
பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான். கர்த்தரை நம்புகிறவனோ கவனி, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். செழிப்பான். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிற நம் எல்லாருக்கும் ஆண்டவர் செழிப்பை தருவார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டுங்க. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி வாயில் அறிக்கையிடுங்க. கர்த்தரை நம்புகிற நான் செழிப்பேன். கர்த்தரை நம்புகிற நான் செழிப்பேன். கர்த்தரை நம்புகிற நான் செழிப்பேன். கர்த்தரை நம்புகிற நான் செழிப்பேன். வாயில திறந்து சொல்லுங்க, கர்த்தரை நம்புகிற என் குடும்பம் செழிக்கும். கர்த்தரை நம்புகிற நான் செழிப்பேன். கர்த்தரை நம்புகிற நான் உயர்வேன். கர்த்தர் என்னை கீழாக்காமல் மேலாக்குவார், வாளாக்காமல் தலையாக்குவார். சகல ஜாதிகளிலும் மேன்மைப்படுத்துவார். சகல ஜாதிகளிலும் மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் என்னை கீழாக்காமல் மேலாக்குவார், வாளாக்காமல் தலையாக்குவார். சகல ஜாதிகளிலும் மேன்மைப்படுத்துவார். கர்த்தரை நம்புகிற நான் செழிப்பேன். கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. பின்புறம் உட்கார்ந்திருக்க சொல்லுங்க, கர்த்தரை நம்புகிற நான் செழிப்பேன். வாயில திறந்து சொல்லி கரங்களை தட்டுங்க. காலை வேளையில கர்த்தரை நம்புகிற நாங்கள் செழிப்போம். கர்த்தர் எங்களை உயர்த்துவார். கர்த்தர் எங்களை போஷிப்பார். கர்த்தர் எங்களை காப்பாற்றுவார். கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்வார். கர்த்தர் எங்களை கீழாக்காமல் மேலாக்குவார், வாளாக்காமல் தலையாக்குவார். சகல ஜாதிகளிலும் மேன்மைப்படுத்துவார். கர்த்தரை நம்புகிற நான் செழிப்பேன். ஆமென். ஆமென். இன்னொரு வசனம் படி, கலாத்தியர் 3:14. கலாத்தியர் 3:14 படி கர்த்தர் நமக்கு ஐஸ்வரியத்தை தருகிறார். கலாத்தியர் 3:14 படிங்களேன். கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான கலாத்தியர் 3ஆம் அதிகாரம், கலாத்தியர் 3:13 படிங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆமென். நமது தகப்பன் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் விசுவாசத்தினால நமக்கு சொந்தமாயிற்று. ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க எல்லாரும் விசுவாசத்தோட சொல்லுங்க, விசுவாசத்தினால் என் முற்பிதா என் தகப்பன் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு சொந்தமாகி விட்டது. ஆமென் சொல்லுங்களேன். அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? ஆதியாகமம் 24:35 படிங்க. ஆதியாகமம் 24:35. ஆதியாகமம் 24:35 படிங்களேன். 35 படிங்க. ஆதியாகமம். கவனிங்க, வசனத்தை கவனிங்கள். கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு சொந்தமாயிற்று. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அநேகம். அதுல ஒன்று, கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்து இருக்கிறார். அவர் சீமானாயிருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டுங்களேன். கர்த்தர் இந்த ஆசீர்வாதம் நமக்கு சொந்தம். ஆமென் சொல்லுங்க. கரங்களை தட்டி ஆமா சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எனக்கு சொந்தம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எனக்கு சொந்தம். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல என்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு சொந்தமாகி விட்டது. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். நமது ஆவிக்குரிய தகப்பன் ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு சொந்தமாகிவிட்டது. ஆமென். ஆதியாகமம் 26:12 படிப்போம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12 படிப்போம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். அவன் ஆதியாகமம் 26வது அதிகாரம்
ஆதியாகமம் 26:12-16 வரைக்கும் வசனத்தை கவனிங்கள். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கவனிங்க, நம்ம ஒவ்வொருத்தரும் ஆவிக்குரிய ஈசாக்கு. எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆவிக்குரிய ஈசாக்கு. சொல்லுங்க, ஆவிக்குரிய ஈசாக்கு. ஆமென். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். படிங்க. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் தேசத்தில் 100 மடங்கு பலன், அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அடுத்த வார்த்தை, அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். எதிரி நமது பொருளாதாரத்தை அழிக்க முடியாது. நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை எதிரிகள் தடுக்க முடியாது. நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய். ஆமென் சொல்லுங்களேன். ஆவிக்குரிய ஈசாக்காகிய நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாவாய். கரங்களை தட்டி வாயில் அறிக்கையிடுங்க. ஆவிக்குரிய ஈசாக்காகிய நான் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாவேன். ஆமா, நான் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாவேன். எல்லாரும் கரங்களை தட்டி நல்ல வாயில திறந்து சொல்லுங்க, ஆவிக்குரிய ஈசாக்காகிய நான் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாவேன். ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாவேன். நல்ல வாயில திறந்து சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எனக்கு சொந்தமாகி விட்டது. நான் ஆவிக்குரிய ஈசாக்கு. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எனக்கு சொந்தமாகி விட்டது. நான் ஆவிக்குரிய ஈசாக்கு. நான் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாவேன். கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க. கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க. நான் ஐஸ்வர்யவானாகி, தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவர்களாய் தேசத்தில் உயர்த்தப்படட்டும். தேவ பிள்ளைகளாகிய ஒவ்வொருத்தரும் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து தேவ தேசத்திலே உயர்த்தப்படட்டும். எதிரிகளை பார்க்கிலும் பலத்தவர்களாய் பொருளாதாரத்திலே உயர்த்தப்படட்டும். அப்படியே ஆசீர்வதிங்கப்பா. ஏசப்பாட்ட கேளுங்க. அப்படியே கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். சங்கீதம் 24:1 படிங்க. சங்கீதம் 24:1. சங்கீதம் 24:1 படி, பூமியும் அது நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ஆமென். வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது. அது தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருகிறார். ஆமென். அதை தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருகிறார். ஆமென் சொல்லி விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அதை தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருகிறார். நீதிமொழிகள் 10:22 படிங்க. நீதிமொழிகள் 10:22 படிங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே, கர்த்தர் எல்லாரும் வேத வசனத்தை கண்ணால பாருங்க. ஆமா, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அதனோட அவர் வேதனையை கூட்டார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். கரவேற்று சொல்லுங்க எல்லாரும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். எல்லாரும்
சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. காலை வேளையில கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். ஐஸ்வரியத்தை தரும். ஐஸ்வரியத்தை தரும். வேதனையை கூட்டார். வேதனையை கூட்டார். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு செல்வ செழிப்பு உண்டாகட்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவர்களாய் தேசத்திலே உயர்த்தப்படட்டும். அப்படியே கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவர் நம்மளை அப்படி ஆசீர்வதிக்கிறார். ஒன்று நாளாகமும் 29:12 1 நாளாகமும் 29:12 படிப்போம். 1 நாளாகமும் 29:12 படிங்க. 12 1 நாளாகமும் 29:12 ஐஸ்வர்யமும் படிங்க. ஐஸ்வர்யமும் ஐஸ்வர்யமும் கனமும் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. உமது கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரால் வருகிறது. கரங்களை தட்டுங்க. தேவ பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரால் வருகிறது. தேவ ஊழியர்களுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரால் வருகிறது. 2 கரம் உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரால் வருகிறது. ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரால் வருகிறது. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. காலை வேளையில கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரால் வருகிறது. கர்த்தரால் வருகிறது. கர்த்தரால் வருகிறது. தேவ பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரால் வருகிறது. ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரால் வருகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரால் வருகிறது. கவனிங்கள். ஏன் தேவ பிள்ளைகளுக்கு செல்வ செழிப்பை ஆண்டவர் தருகிறார்? ஏன் தேவ பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யத்தை கர்த்தர் தருகிறார்? ஏன் தேவ ஊழியர்களுக்கு செல்வ செழிப்பு ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் ஏன் தருகிறார்? எதற்காக தருகிறார்? ஏன் தருகிறார்? எதற்காக தருகிறார்? சில காரியங்களை சொல்லி ஜெபம் பண்ண போகிறோம். முதலாவது, தேவ பிள்ளைகளுக்கு தேவன் ஏன் ஐஸ்வர்யத்தை, செல்வ செழிப்பை, செல்வ திரட்சியை ஆண்டவர் ஏன் தருகிறார்? 1 நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 7 to 9 வரைக்கும் படிச்சு பாருங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 30வது அதிகாரம். நீதிமொழிகள் 30வது அதிகாரம். நீதிமொழிகள் 30. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 7 முதல் படிங்களேன். 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன். நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் கவனிங்க. வசனத்தை கவனிங்க. தரித்திரத்தையும் ஏன் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் ஐஸ்வர்யம், செல்வ செழிப்பை தருகிறார்? தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடாதிருப்பீராக. நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும். எவ்வளவு ஐஸ்வர்யம் வந்தாலும் கர்த்தர் யார் என்று சொல்லாத அளவுக்கு மன பக்குவத்தை தெய்வம் நமக்கு தருவார். எவ்வளவு ஐஸ்வர்யம் வந்தாலும் கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கு அந்த மன பக்குவத்தை நமக்கு தெய்வம் தருவார். மன பக்குவத்தை கர்த்தர் நமக்கு தருவார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அந்த பணத்தின் மேல ஆசை இல்லாத ஒரு இருதயத்தை தெய்வம் நமக்கு தருவார்.
பணத்தின் மேல ஆசை இல்லாத ஒரு இருதயத்தை தெய்வம் நமக்கு தருவார். சுயத்துக்கு மரித்த ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருவார். பக்தன் சொல்லுகிறார், நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். நாம் தரித்திரப்படுகிறதினால், தரித்திரனாய் வாழ்கிறதினால் தேவ நாமம் தூஷிக்கப்படும். தேவ பிள்ளைகளே, நமது வாழ்க்கையில தரித்திரம் இல்லாமல் செல்வ செழிப்போடு சாட்சியாய் வாழ, இயேசுவின் நாமம் மகிமைப்பட தெய்வம் நமக்கு ஐஸ்வரியத்தை தருகிறார். கரங்களை தட்டுங்க. தரித்திரம் இல்லாமல் வாழ, சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு ஐஸ்வரியத்தை தருகிறார். ஆமென். கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க. தரித்திரம் விலகுவதாக. எல்லாம் அப்படியே கண்களை மூடி சோத்திரம் பண்ணுங்க. தரித்திரம் தேவ ஜனங்களை விட்டு விலகுவதாக. தரித்திர ஆவி விலகுவதாக. தரித்திர ஆவி விலகுவதாக. தரித்திர விலகுவதாக. தரித்திர விலகுவதாக. தரித்திர சாபம் விலகுவதாக. தேவ ஜனங்களை விட்டு தரித்திர சாபம், தரித்திரம் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. செல்வ செழிப்பு உண்டாவதாக. நாங்கள் தரித்திரம் இல்லாமல் செல்வ செழிப்போடு இயேசுவின் நாமம் மகிமைப்பட, சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு ஐஸ்வரியத்தை தருவீராக. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க. தெய்வமே, தரித்திரம் எங்களை விட்டு விலகுவதாக. கடன் பிரச்சனை விலகுவதாக. கடன் சாபம் விலகுவதாக. தரித்திரங்கள் விலகுவதாக. செல்வ செழிப்பு வருவதாக. செல்வ செழிப்பு வருவதாக. ஆபிரகாமுக்கு உண்டான ஆண்டவரே பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எங்கள் சொந்தமாகி விட்டது. ஆண்டவரே, நாங்கள் ஆவிக்குரிய ஈசாக்கு ஐஸ்வரியவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவர்களாய் உயர்த்தப்படுவோம். தரித்திரம் இல்லாமல் செல்வ செழிப்போடு இயேசுவின் நாமம் மகிமைக்காக வாழ நமக்கு செல்வ செழிப்ப ஐஸ்வரியத்தை ஆண்டவர் தருகிறார். ஆமென். இரண்டாவது, ஏன் ஆண்டவர் நமக்கு ஐஸ்வரியத்தை தருகிறார்? இரண்டாவது, 2 கொரிந்தியர் 12:15. 2 கொரிந்தியர் 12:15. 2 கொரிந்தியர் புஸ்தகம். 2 கொரிந்தியர் புஸ்தகம். நீங்க பைபிளை புரட்டி வசனத்தை கண்ணால பார்க்கணும். 2 கொரிந்தியர் 12:15. ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். இரண்டாவது, தெய்வம் நமக்கு ஏன் செல்வ செழிப்பை ஐஸ்வரியத்தை தருகிறார்? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண, சுவிசேஷம் அறிவிக்க. நீதிமொழிகள் 19:4 படிங்க. நீதிமொழிகள் 19:4. நீதிமொழிகள் புஸ்தகம் 19வது அதிகாரம் 4வது வசனம். நீதிமொழிகள் 19:4. 19:4 படிங்க. செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும். செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும். தரித்திரனோ செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும். தரித்திரனோ தன் சிநேகிதனாலும் நெகிழப்படுவார். ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, கர்த்தர் ஏன் நமக்கு செல்வ செழிப்பை
ஐஸ்வர்யத்தை தருகிறார் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண, சுவிசேஷம் அறிவிக்க, சுவிசேஷம் அறிவிக்க, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண செல்வ செழிப்பை ஆண்டவர் தருகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏசப்பா, சுவிசேஷம் அறிவிக்க, ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண அந்த ஐஸ்வர்யத்தை தாரும், ஐஸ்வர்யத்தை தாரும். சுவிசேஷம் அறிவிக்க, சுவிசேஷம் அறிவிக்க, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண ஐஸ்வர்யத்தை தாரும். தேவ பிள்ளைகளுக்கு தேவன் ஏன் ஐஸ்வர்யத்தை தருகிறார்? செல்வ செழிப்பை தருகிறார். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண, சுவிசேஷம் அறிவிக்க, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண, சுவிசேஷம் அறிவிக்க, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய, திரளான ஜனக்கூட்டத்தை ஆதாயம் பண்ண தெய்வம் நமக்கு ஐஸ்வர்யத்தை, செல்வ செழிப்பை தருகிறார். சுவிசேஷம் அறிவிக்க பணங்களை கர்த்தர் தருகிறார். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண செல்வ செழிப்பை, ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் நமது கையிலே தருகிறார். கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. இன்னும் சுவிசேஷம் வேகமாய் அறிவிக்கப்பட, தீவிரமாய் அறிவிக்கப்பட லட்சங்களை தாரும், கோடிகளை தாரும், ஆஸ்திகளை தாரும், ஐஸ்வர்யத்தை தாரும், பணம் பொருள் செல்வங்களை தாரும். திரளான ஆத்துமாக்களை மீட்டெடுக்க, திரளான ஜனங்களை மீட்டெடுக்க செல்வங்களை தாரும், செல்வங்களை தாரும், ஐஸ்வர்யத்தை தாரும், பணம் பொருள் செல்வங்களை தாரும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆஸ்திகளால் உமக்கு ஊழியம் செய்த யோவானாலே சூசன்னாலே போல ஆசீர்வதியும். ஐஸ்வர்யத்தால் உமக்கு ஊழியம் செய்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பை போல ஒவ்வொருத்தரையும் தெய்வம் ஆசீர்வதியும். சுவிசேஷ அறிவித்த ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண செல்வ செழிப்பு எங்களுக்கு வருவதாக, ஐஸ்வர்யம் வருவதாக, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்க. கர்த்தருடைய ஐஸ்வர்யம் தேவ ஜனங்களை மூடுவதாக. சுவிசேஷம் அறிவிக்க, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செல்வ செழிப்பை, ஐஸ்வர்யத்தை, பணம் பொருள் செல்வங்களை தருகிறார். மூன்றாவது ஏன் தருகிறார்? லூக்கா 7:5. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 5வது வசனம். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். லூக்கா 7:5. அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெபாலயத்தையும் கட்டினான் என்றார்கள். மறுபடியும் படிங்க. அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெபாலயத்தையும் கட்டினான் என்றார்கள். ஆமென். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஜெபாலயத்தை கட்டினான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெபாலயத்தை கட்டினான். அருமையானவர்களே, தேவ பிள்ளைகளுக்கு, தேவ ஜனங்களுக்கு, தேவ ஊழியர்களுக்கு ஆண்டவர் செல்வ செழிப்பை, ஐஸ்வர்யத்தை, செல்வ திரட்சியை ஆண்டவர் தர காரணம் தேவ ஜனங்களை நேசித்து அவர்களுக்கு உதவி செய்ய. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை நேசித்து அவர்களுக்கு உதவி செய்ய, கர்த்தருடைய பிள்ளைகளை நேசித்து அவர்களுக்கு உதவி செய்ய, அதோடு கூட தேவ ஆலயங்கள் கட்டப்பட, தேவ ராஜ்யம் கட்டப்பட, தேவ ஆலயங்கள் கட்டப்பட, தேவ ஆலயம் கட்டப்பட, தேவ ராஜ்யம் கட்டப்பட, இந்தியா முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட, தேவ ராஜ்யம் கட்டப்பட, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய, திக்கற்ற மக்களை காப்பாற்ற தெய்வம் தேவ பிள்ளைகள் கையில ஐஸ்வர்யத்தை தருகிறார், செல்வ செழிப்பை தருகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏசப்பா, நீங்க என் கையில் ஐஸ்வர்யத்தை தரும் பொழுது நான் தேவ ஆலயங்களை கட்டுவேன், தேவாலயத்தை கட்டுவேன், தேவாலயத்தை கட்டுவேன். தேவ ஜனங்களை நேசித்து நான் உதவி செய்வேன், தேவ ஆலயத்தை கட்டுவேன், தேவ ஜனங்களை நேசித்து உதவி செய்வேன். தேவ ஆலயங்கள் கட்டப்பட, தேவ ஜனங்களை நேசித்து தேவ ஜனங்களுக்கு உதவி செய்ய, தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய கையில ஆண்டவர் பணம் பொருள்
செல்வங்கள், ஆஸ்தி, ஐஸ்வர்யம் ஆண்டவர் தருகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். ஆமென். என் தேவன் உயர்ந்த செல்வந்தர் அன்றோ, தேவையான அனைத்தையும் மிகுதியாய் தருவார். என் தேவன் உயர்ந்த செல்வந்தர் அன்றோ, தேவையான அனைத்தையும் மிகுதியாய் தருவார். அநேக ஜனங்களுக்கு கொடுக்க செய்திடுவார். கடன் வாங்காமல் வாழ செய்திடுவார். அநேக ஜனங்களுக்கு கொடுக்க செய்திடுவார். கடன் வாங்காமல் வாழ செய்திடுவார். சபையோரே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். சபையோரே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, அவரது இரக்கம் என்றும் உள்ளது. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, அவரது இரக்கம் என்றும் உள்ளது. சபையோரே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். சபையோரே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். என் தேவன் உயர்ந்த செல்வந்தர் அன்றோ, தேவையான அனைத்தையும் மிகுதியாய் தருவார். என் தேவன் உயர்ந்த செல்வந்தர் அன்றோ, தேவையான அனைத்தையும் மிகுதியாய் தருவார். அநேக ஜனங்களுக்கு கொடுக்க செய்திடுவார். கடன் வாங்காமல் வாழ செய்திடுவார். எல்லாரும் சொல்லுவோம். அநேக ஜனங்களுக்கு கடன் வாங்காமல் வாழ செய்திடுவார். என் தேவன் உயர்ந்த செல்வந்தர் என்றோ, தேவையான அனைத்தையும் மிகுதியாய் தருவார். என் தேவன் உயர்ந்த, சொல்லுங்க வாயில திறந்து, தேவையான அனைத்தையும் மிகுதியாய் தருவார். அநேக ஜனங்களுக்கு கொடுக்க செய்திடுவார். கடன் வாங்காமல் வாழ செய்திடுவார். அநேக ஜனங்களுக்கு கொடுக்க செய்திடுவார். கடன் வாங்காமல் வாழ செய்திடுவார். சொல்லுவோம். என் தேவன் உயர்ந்த செல்வந்தர் என்றோ, தேவையான அனைத்தையும் மிகுதியாய் தருவார். என் தேவன் உயர்ந்த, சொல்லுங்க வாயில திறந்து, தேவையான அனைத்தையும் மிகுதியாய் தருவார். 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 அநேக ஜனங்களுக்கு கொடுக்க செய்திடுவார். கடன் வாங்காமல் வாழ செய்திடுவார். அநேக ஜனங்களுக்கு கொடுக்க செய்திடுவார். கடன் வாங்காமல் வாழ செய்திடுவார். ஆமென். ஆமென். ஐந்தாவது காரியம், ஏன் தேவ பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யத்தை, செல்வ செழிப்பு ஆண்டவர் தருகிறார்? தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் தசம பாகங்கள் கொடுத்து ஆசீர்வாத மழையை பெற்றுக்கொள்ள. மல்கியா 3:10, மத்தேயு 17:27, மத்தேயு 17:27, மல்கியா 3:10, மல்கியா 3:10, மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி, என் ஆலயத்தில்
ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். கவனிங்க, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோம் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆசீர்வாத மழையை பெற்றுக்கொள்ள நாம தசமபாகம் கொடுக்க தெய்வம் நமக்கு ஐஸ்வரியத்தை தருகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுக்க 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 இன்னும் ஐஸ்வரியத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார். ஆசீர்வாத மழை நம்மேல் பொழியும். ஆசீர்வாத மழை நம்மேல் பொழியும். ஆசீர்வாத மழை நம்மேல் பொழியும். ஆசீர்வாத மழை நம்மேல் பொழியும். தசமபாகம் கொடுக்கிற தேவ பிள்ளைகள் மேல் ஆசீர்வாத மழை பொழியும். ஆஸ்திகள் வரும், ஐஸ்வர்யம் வரும், பணம் பொன் பொருள் செல்வங்கள் வரும், குறைவுகள் நிறைவாக்கப்படும். தெய்வம் தருவார். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகுமட்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். மத்தேயு 17:27 படிங்க. மத்தேயு 17:27. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்ற மறுபடியும் வசனத்தை படிங்க. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் முதலாவது ஆண்டவர் உன் கையில வர வெள்ளி பணம் பொன் பொருள் செல்வங்கள் அதுல முதலாவது எடுத்து எனக்கு கொடு. ஆண்டவர் கேட்கிறார். சுவிசேஷம் அறிவிக்க கொடு. ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண கொடு. தேவ ராஜ்யம் கட்டப்பட கொடு. தேசம் முழுவதும் பிசாசின் ராஜ்யம் அழிக்கப்பட தசமபாகம் கொடு. எனக்கு கொடு. ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய உனக்கு வருகிற ஐஸ்வர்யத்திலிருந்து 10% தேவனுக்காக கொடு. எனக்காகவும் உனக்காகவும் அடுத்து உனக்காகவும் நீனு நல்லா இருக்கணும். என் ராஜ்யமும் கட்டப்படணும். ஆண்டவர் நம்ம கையில ஐஸ்வர்யத்தை ஏன் தருகிறார்? நாமும் செல்வ செழிப்போடு செல்வ சீமான்களாய் இயேசு நாம மகிமைப்பட செழிப்புள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவர் தருகிறார். அதோடு கூட தேவராஜ்ய கட்டப்பட சுவிசேஷம் அறிவிக்கப்பட ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். அதற்காக தெய்வம் நமது கையிலே ஐஸ்வர்யத்தை செல்வ செழிப்பை தருகிறார். எனக்காகவும் உனக்காகவும். ஆறாவது ஏன் ஆண்டவர் தருகிறார்? ஏன் ஐஸ்வர்யத்தை செல்வ செழிப்பை தருகிறார்? மத்தேயு 4:16. மத்தேயு 4:16 படிங்க. மத்தேயு 4வது அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 4:16. ஏசாயா தீர்க்கதரிசியினால். மத்தேயு 4:16. ஏசாயா தீர்க்கதரிசியினால் 5:16 படிங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. தேவ பிள்ளைகளாகிய நாம் தேசம் முழுவதும் நற்கிரியைகளை செய்ய, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய, கஷ்டப்படுகிற மக்களுக்கு உதவி செய்ய, தேவ ஜனங்களுக்கு உதவி செய்ய, நற்கிரியைகளை செய்ய தேவன்
தேவ பிள்ளைகளாகிய நமது கையில ஐஸ்வர்யத்தை, செல்வ செழிப்பை தருகிறார். ஆமென். தருகிறார். ஆண்டவர் நமக்கு தருகிறார். நம்முடைய தேவன் நமக்கு செல்வ செழிப்பை, ஐஸ்வர்யத்தை தருகிற ஆண்டவர். இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண போறோம். ஏசப்பா, எங்களுக்கு இந்த ஐஸ்வர்யத்தை தாரும், ஐஸ்வர்யத்தை தாரும். சுவிசேஷம் அறிவித்து ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண ஐஸ்வர்யத்தை தாரும். ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய செல்வ செழிப்பை தாரும். தேவ ஜனங்களை நேசித்து தேவ ஜனங்களுக்கு உதவி செய்ய தேவாலயங்கள் கட்டப்பட பணங்களை தாரும். பிசாசின் ராஜ்யம் அழிக்கப்பட்டு தேவராஜ்யம் கட்டப்பட பணங்களை தாரும். தேவனே, தங்கள் ஆஸ்திகளால் உமக்கு ஊழியம் செய்ய யோவனால் சூசன்னாலை போல எங்களை ஆசீர்வதியும். உமக்கு ஊழியம் செய்ய ஐஸ்வர்யவானும் அரிமத்தியா ஊரானுமாகிய யோசேப்பை போல எங்களை ஆசீர்வதியும். பெரிய ஊழியம் செய்ய, பெரிய கூட்டங்கள் நடத்தப்பட, பெரிய இடங்கள் வாங்கப்பட, பெரிய கட்டிடங்கள் ஊழியத்துக்காக கட்டப்பட எங்களை ஆசீர்வதியும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வாகனங்கள் வாங்கப்பட எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தாரும். தேசம் முழுவதும் ஏழை எளிய ஊழியர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் உதவி செய்ய எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தாரும் என்று இயேசுவின் நாமத்தில் நம்ம ஜெபம் பண்ண போறோம். எல்லாம் எழுந்திருங்க, ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. தேவ ஜனங்களாகி எங்களை ஆசீர்வதியும். யாவரும் எழுந்து நின்று ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுவோம். இந்த காலை வேளையில, இந்த முதல் ஆராதனையில கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன். கண்களை மூடி சோத்திரம் பண்ணுங்க. கண்களை மூடி சோத்திரம் பண்ணுங்க. கண்களை மூடி சோத்திரம் பண்ணுங்க. இது ஜெப நேரம். தேவனிடம் இருந்து பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒரு பெரிய விசுவாசம் வேணும். பெரிய விசுவாசம், பெரிய ஆசீர்வாதம், பெரிய விசுவாசம், பெரிய கட்டிடம், பெரிய விசுவாசம், பெரிய பொருளாதாரம், பெரிய விசுவாசம், ஒரு பெரிய பொருளாதார உயர்வு. ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம்பா, உமக்கு ஸ்தோத்திரம்பா, உமக்கு ஸ்தோத்திரம்பா. தேவ பிள்ளையாகிய என்ன ஆசீர்வதிங்கப்பா. தேவ பிள்ளையாகிய என்ன ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. தேவ ஜனங்களை விட்டு வறுமைகள் விலகுவதாக, தரித்திரம் விலகுவதாக, கடன் பிரச்சனை விலகுவதாக, கடன் சாபம் விலகுவதாக, தரித்திர ஆவி விலகுவதாக, தரித்திர ஆவி விலகுவதாக, தரித்திர ஆவி விலகுவதாக. தசம பாகம் கொடுக்காமல் தடுக்கிற தரித்திர ஆவியே தேவ ஜனங்களை விட்டு விலகு, தேவ ஜனங்களை விட்டு விலகு. தேவ ராஜ்யம் கட்டப்பட, தேவ ராஜ்யம் கட்டப்பட தேவனுக்காக கொடுப்பதை தடுக்கிற பொல்லாத ஆவி விலகட்டும், பொல்லாத ஆவிகள் விலகட்டும், 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 விலகட்டும். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏசப்பா, நீர் எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் எங்களுக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனே ஸ்தோத்திரம், 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 ஜீவனுள்ள தேவனே ஸ்தோத்திரம். தேவ ஜனங்கள் ஒவ்வொருத்தரையும் செல்வ செழிப்பு மூடுவதாக, செல்வ செழிப்பு மூடுவதாக, செல்வ செழிப்பு மூடுவதாக. ஐஸ்வர்யம் வருவதாக, ஐஸ்வர்யம் வருவதாக, ஐஸ்வர்யம் வருவதாக, ஐஸ்வர்யம் வருவதாக, ஐஸ்வர்யம் வருவதாக. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாங்க ஐஸ்வர்யத்தை விரும்புறோம், நாங்க ஐஸ்வர்யத்தை விரும்புறோம், செல்வ செழிப்பை விரும்புறோம், செல்வ செழிப்பை நாங்கள் விரும்புகிறோம். தேவ ஜனங்களாகிய நாங்கள், தேவ பிள்ளைகளாகிய நாங்கள், தேவ ஊழியர்களாகிய நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்க, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண, சுவிசேஷம் அறிவிக்க, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண, தேவாலயம் கட்டப்பட, தேவராஜ்யம் கட்டப்பட, பிசாசின் ராஜ்யம் அழிக்கப்பட, தேவ ஜனங்களை செல்வ செழிப்பு மூடுவதாக, மூடுவதாக. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்தியா முழுவதும் காணப்படுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் செல்வ செழிப்பு மூடுவதாக,
ஐஸ்வர்யம் தேவ ஜனங்களை மூடுவதாக. இந்திய தேசம் முழுவதும் தேவராஜ்யம் கட்டப்பட, சுவிசேஷம் அறிவிக்கப்பட, ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண, பிசாசின் ராஜ்யம் அழிக்கப்பட, உண்மையான தேவ பிள்ளைகள் கையிலே, தேவனுக்காக கொடுக்கிற தேவ பிள்ளைகள் கையிலே லட்சங்கள் வருவதாக, கோடிகள் வருவதாக, ஆஸ்திகள் வருவதாக, ஐஸ்வர்யம் வருவதாக, பண பொன் பொருள் செல்வங்கள் வருவதாக. தேசம் முழுவதும் தேவனுக்காக, தேவ ராஜ்யத்துக்காக ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண, சுவிசேஷம் அறிவிக்க, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய விரும்புகிற அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியர் கையிலே, தேவ பிள்ளைகள் கையிலே தேவனுடைய ஐஸ்வர்யம் வருவதாக. கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம்பா, 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 சோத்திரம் ஏசப்பா, சோத்திரம் ஏசப்பா, சோத்திரம் ஏசப்பா. கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் ஏசப்பா, சோத்திரம் இயேசுவே, சோத்திரம் இயேசுவே. ஓ தேவ ஜனங்களே, செல்வ செழிப்பு மூடுவதாக, 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 செல்வ செழிப்பு மூடுவதாக. நாங்கள் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான்கள், 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 ஐஸ்வர்யவான்கள். நாங்கள் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான்கள். எங்க ஆவிக்குரிய ஈசாக்கு, ஆவிக்குரிய ஈசாக்கு தேவராஜ்ய கட்டப்பட, சுவிசேஷம் அறிவிக்க, ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண, இயேசுவுக்காய் சாட்சியாய் வாழ, ஆவிக்குரிய ஈசாக்காகிய நாங்கள் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவர்களாய், மகா பலத்தவர்களாய் தேசத்திலே உயர்த்தப்படுவோம். கர்த்தர் எங்களை உயர்த்துகிறார், கர்த்தர் எங்களை உயர்த்துகிறார். ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரால் வருகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரால் வருகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரால் வருகிறது. கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க, கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க. தேவ ஜனங்களை செல்வ செழிப்பு மூடுவதாக, செல்வ செழிப்பு மூடுவதாக. ஓ தேவாலயம் கட்ட தேவ ஜனங்களை செல்வ செழிப்பு மூடுவதாக, செல்வ செழிப்பு மூடுவதாக, செல்வ செழிப்பு மூடுவதாக. கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க, கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க. வறுமைகள் விலகுவதாக, தரித்திரம் விலகுவதாக, கடன் பிரச்சனை விலகுவதாக, கடன் சாபம் விலகுவதாக, வீண் செலவுகள் விலகுவதாக, விலகுவதாக. தரித்திர ஆவி இயேசுவின் நாமத்தில் தேவ ஜனங்களை விட்டு விலகுவதாக. கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம்பா, 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 சோத்திரம்பா. ஒரு நபர் கூட திருச்சபையில ஏழையா இருக்க கூடாது. ஒரு தேவ பிள்ளை கூட திருச்சபையிலே ஏழ்மையா இருக்க கூடாது, ஏழ்மையா இருக்க கூடாது, ஏழ்மையா இருக்க கூடாது. எங்களுக்காக சிலுவையிலே தரித்திரரான இயேசப்பா உமக்கு சோத்திரம். இயேசு கிறிஸ்து எங்களை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படி சிலுவையிலே தரித்திரரான அந்த வார்த்தை அது சத்தியம். தேவ ஜனங்களே, ஓ செல்வ செழிப்பு மூடுவதாக, ஐஸ்வர்யம் வருவதாக. கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம்பா, 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 சோத்திரம்பா. தசம பாகங்களை உண்மையாய் கொடுக்கிற, உத்தமமாய் கொடுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல் ஆசீர்வாத மழை பொழிவதாக, ஆசீர்வாத மழை பொழிவதாக, ஆசீர்வாத மழை பொழிவதாக, ஆசீர்வாத மழை பொழிவதாக. ஆசீர்வாதத்தில் கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பு அளவு, நீச்சல் ஆள பொருளாதார உயர்வு உண்டாகட்டும். கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க. அந்நிய பாஷை பேசுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க. லட்சங்களை தாரும், கோடிகளை தாரும், ஆஸ்திகளை தாரும், ஐஸ்வர்யம் தாரும், பணம் பொன் பொருள் செல்வங்களை தாரும். சுவிசேஷம் அறிவிக்க, சுவிசேஷம் அறிவிக்க, ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண, ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண, தேவராஜ்யம் கட்டப்பட, தேவராஜ்யம் கட்டப்பட, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய தேவ ஊழியனாகிய என் கையிலே, தேவ பிள்ளைகளாகிய ஒவ்வொருத்தர் கையிலே லட்சங்கள் வருவதாக, கோடிகள் வருவதாக, ஆஸ்திகள் வருவதாக, ஐஸ்வர்யம் வருவதாக, பணம் பொன் பொருள் செல்வங்கள் வருவதாக. தேவ ராஜ்யம் பலமாய் கட்டப்படுவதாக.
கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க. இப்பொழுதே தேவ ஜனங்களை செல்வ செழிப்பு மூடுவதாக, செல்வ செழிப்பு மூடுவதாக. நாங்கள் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான்கள், 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 ஐஸ்வர்யவான்கள். நாங்கள் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான்கள், ஐஸ்வர்யவான்கள். நாங்கள் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான்கள். எங்க ஆவிக்குரிய ஈசாக்கு நாங்கள் ஐஸ்வர்யவானாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவர்களாய் தேசத்தில் உயர்த்தப்படுவோம். எதற்காக? தேவ நாம மகிமைப்பட, தேவனுக்கு சாட்சியாய் வாழ, சுவிசேஷம் அறிவிக்க, ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண, தேவ ராஜ்யம் பலமாய் தீவிரமாய் கட்டப்பட, பிசாசின் ராஜ்யம் அழிக்கப்பட, தேசம் முழுவதும் பிசாசின் ராஜ்யம் அழிக்கப்பட, தேவ ஜனங்கள் கையிலே ஆஸ்தி ஐஸ்வர்யம் வருவதாக. கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க, கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க, கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரப்பா, இப்பொழுதே செல்வ செழிப்பை கர்த்தர் தருகிறார், செல்வ செழிப்பை தருகிறார், ஐஸ்வர்யம் தருகிறார், செல்வ செழிப்பை தருகிறார். நீ ஈசாக்கு, நீ ஐஸ்வர்யவானாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாவாய். நீ ஈசாக்கு ஐஸ்வர்யவானாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாவாய். நீ ஈசாக்கு ஐஸ்வர்யவானாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாவாய். நீ தேவ ராஜ்யத்தை கட்டுவாய், நீ சுவிசேஷம் அறிவிப்பாய், ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுவாய், ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வாய், நற்கிரிகளை செய்வாய். அதனால் தேவன் உன் கையிலே ஆஸ்திகளை தருகிறார், ஐஸ்வர்யம் தருகிறார், ஓ செல்வ செழிப்பை தருகிறார். அரிமத்தியா ஊரனாகிய யோசேப்பே, உன் ஐஸ்வர்யத்தினால தேவ ராஜ்யத்தை நீ கட்டுவாய். யோவானாலே சூசனாலே நீ தேவ ராஜ்யத்தை கட்டுவாய். ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிற உன் கையிலே லட்சங்களை ஆண்டவர் தருகிறார். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் மீட்டெடுக்கப்பட பணங்களை கர்த்தர் தருகிறார். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பணங்களை தருவீராக, செல்வ செழிப்பை தருவீராக, பணத்தை தருவீராக, செல்வ செழிப்பை தருவீராக, ஐஸ்வர்யத்தை தருவீராக, கனத்தை தருவீராக. ரீபசாலரபா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தால ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஈசாக்கின் ஆசீர்வாதத்தால ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேவ ராஜ்யம் கட்டப்படணும், தேவ ராஜ்யம் கட்டப்படணும், தேவ ராஜ்யம் பலமாக கட்டப்படணும், தீவிரமாக கட்டப்படணும். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை மீட்டெடுக்கணும் ஆண்டவரே. காணிக்கை கொடுக்கணும்பா, தசமபாகம் கொடுக்கணும் ஆண்டவரே. தேவ ராஜ்யத்தை கட்டணும் ஆண்டவரே. உண்மை உள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான் என்ற வார்த்தையின்படி ரீபசாலரபா ஊரே சேப ரீபாலாபா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரே. தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அந்த விசுவாசத்தின் ஆசீர்வாதத்தால நிரப்பிடுவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. விசுவாசத்தின் ஆவியால நிரப்புங்க ஆண்டவரே, விசுவாசத்தின் ஆவியால நிரப்பும் ஆண்டவரே. ஆபிரகாம் விசுவாசித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசுவாசித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ரீபசாலரபா, ரீபசாலரபா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவீராக, நிரப்புவீராக. உங்கள் மித்தம் தரித்திரரானே என்று ரீபசாலரபா, ரீபசாலரபா. எங்கள் மித்தம் தரித்திரரானீரே, நாங்கள் ஐஸ்வர்யங்கள் ஆகுவதற்காக எங்கள் மித்தம் தரித்திரரானீரே. நீர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் எங்கள் மித்தம் தரித்திரரானீரே. ரீபசாலா, ரீபசாலா, ரீபசாலா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், 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 ஆசீர்வதியும். கர்த்தரை நம்புகிறவன், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும், 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 பெற்றுக்கொள்ளட்டும். ஈசாக்கு வர விருத்தி அடைந்து மகா பெரியவன், மகா பெரியவன், மகா பெரியவன் தேசத்திலே உயர்த்தப்பட்டான். ரீபா, ரீபா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கர்த்தர், என் கர்த்தர் ரீபசாலரபா ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக ரீபசாலரபா நிரப்புமாண்டவரே, 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 நிரப்புமாண்டவரே. ஐஸ்வர்யத்தால் நிரப்பும் தேவனுடைய ஐஸ்வர்யம். ரீபனசாலா, ரீபனசாலா. ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும், செலவு பண்ணவும் விரும்புகிறேன், விரும்புகிறேன் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்காக, 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 உம்முடைய ராஜ்யத்துக்காக கொடுக்கணும் ஆண்டவரே. ராஜ்யத்துக்காக
கொடுக்கணும், ராஜ்யத்தை கட்டணும் ஆண்டவரே. ரீபா ரீபா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் கர்த்தர் அவனோடு 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 சேனைகளின் கர்த்தர் அவனோடு அவனோடு இருந்தார் இருந்தார். சேனைகளின் கர்த்தர் உன்னோடு, சேனைகளின் கர்த்தர் உன்னோடு, சேனைகளின் கர்த்தர் உன்னோடு. உன்னை ஆசீர்வதிக்கிறவர், உன்னை ஆசீர்வதிக்கிறவர், உன்னை உயர்த்துகிறவர், உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவர். ரீபா சாலா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதியும், ஈசாக்கின் ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். போராடு போராடு தேவ பிள்ளையே, தேவனை நோக்கி நீ போராடு, நீ போராடு. யாக்கோபை போல நீ போராடு, நீ போராடு. நீ வா நீ வா நீ வா சாலாரபா, நீ வா சாலாரபா. ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டு வறுமைகள் விலகட்டும், தரித்திரம் விலகட்டும், கடன் சாபங்கள் விலகட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். போராடு, நீ போராடு, நீ போராடு, நீ போராடி பெற்றுக்கொள், நீ போராடி பெற்றுக்கொள். ரீபா சாலா ரீபா சாலா ரீபா சாலா ரீபா சாலா. உன்னை அழைத்தவர், உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை அழைத்தவர் பரிசுத்தமுள்ளவர், உன்னை அழைத்தவர் ஐஸ்வர்ய சம்பனர், ஐஸ்வர்ய சம்பனர். ரீபா சாலா ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதி 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 ஆசீர்வதி. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தால ஆசீர்வதி, ஈசாக்கின் ஆசீர்வாதத்தால ஆசீர்வதி. ரீபா சாலா ரீபா சாலா ரீபா சாலா. நன்மை செய்யும் ஆண்டவரே, நன்மை செய்யும் நன்மை செய்யும். ஒருவரும் ஒருவரும் ஆண்டவரே இல்லாமையில வாழக்கூடாது, தரித்திரத்துல வாழக்கூடாது. ரீபா சாலாரபா. அற்புதம் செய்யும் அற்புதம் செய்யும் அற்புதம் செய்யும் அற்புதம் செய்யும். என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அற்புதத்தை செய்யுங்கப்பா, அற்புதத்தை செய்யுங்க. விசுவாசத்தால நிரப்புங்க. என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார், நான் தேவ ராஜ்யத்தை கட்டுவேன் என்கிற அந்த விசுவாசம், தேவனுக்காக கொடுப்பேன் என்கிற அந்த விசுவாசம். ரீபா சாலாரபா. தேவாலயத்தை கட்டுவதற்காக கொடுக்கிற அந்த விசுவாசத்தால் நிரப்பிடும் ஆண்டவரே, நிரப்பிடும் ஆண்டவரே. ஊழியங்கள் கட்டப்படணும், ஊழியங்கள் தேவ திட்டப்படி நடைபெறணும் ஆண்டவரே, நடந்து ஆண்டவரே. ரீபா சாலாரபா. நிறைவேறணும் நிறைவேறணும் நிறைவேறும். என் ஜனங்களை ஆசீர்வதியும். ரீபா சாலாரா ரீபா சாலாரா. நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நான் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் என்று நீ சொன்னீரே. பாவத்துல சாபத்துல வாழ்ந்த எங்களை ரீபா சாலா நான் உன்னோடு கூட இருக்கேன்னு சொல்லி இதுவரையிலும் ஆண்டவர் நடத்தி வந்தீரே. இதுவரையிலும் நீ உதவி செய்தீரே. இனி நீ உதவி செய்யணும், இனி நீ உதவி செய்யணும். இதோ எங்களால் முடிந்த மட்டும் உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுறப்பா. இது போதாது, இது போதாது ஆண்டவரே. எங்களால் முடிந்த மட்டும் உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுறப்பா. இது போதாது ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதித்து உயர்த்து, ஐஸ்வர்ய சம்பர்களாக எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தும் ஆண்டவரே. என் படியை எங்களுக்கு அளந்து கொடும் ஆண்டவரே. எங்கள் படியை எங்களுக்கு நீர் அளந்து கொடுப்பீராக. என் கர்த்தர் எங்களை ஆசீர்வதியும் உயர்த்தி அருளும் ஆண்டவரே. நன்மை செய்யும் நன்மை செய்யும் நன்மை செய்யும் நன்மை செய்யும் ஆண்டவரே. நற்கிரியைகளை நடப்பிக்கிற உம்முடைய ஆவியால் எங்களை நிரப்பி ஆசீர்வதி, ஐஸ்வர்ய சம்பனராக உயர்ந்த உம்முடைய தேவராஜ்யத்தை கட்ட கர்த்தர் கிருபை செய்யும். ஆசீர்வதி. ஆமென். கண்களை மூடி ரெண்டு கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவர் சொல்லுங்க, ஏசப்பா நாங்கள் தரித்திரம் இல்லாமல் உங்க நாமம் மகிமைப்பட சாட்சியாய் வாழ செல்வ செழிப்பை தாரும், ஐஸ்வர்யத்தை தாரும். சுவிசேஷம் அறிவித்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண செல்வ செழிப்பு, ஐஸ்வர்யத்தை தாரும். தேவ ஜனங்களை நேசித்து அவர்களுக்கு உதவி செய்ய தேவாலயம் கட்டப்பட ஐஸ்வர்யத்தை தாரும், ஐஸ்வர்யத்தை தாரும் ஆண்டவரே. கண்களை மூடி கரம் உயர்த்துங்க. ஏசப்பா எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி.
கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஐஸ்வர்யவான்கள். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஐஸ்வர்யவான்கள். சுவிசேஷம் அறிவிக்க, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண, தேவாலயம் கட்ட, தேவராஜ்யம் கட்டப்பட, தேவ ஜனங்களை நேசித்து தேவ ஜனங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான்கள். நாங்கள் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான்கள். நாங்கள் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான்கள். நாங்கள் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான்கள். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது. நாங்கள் ஆவிக்குரிய ஈசாக்கு, சுவிசேஷம் அறிவிக்க, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண, தேவாலயம் கட்ட, தேவ ஜனங்களை நேசித்து தேவ ஜனங்களுக்கு உதவி செய்ய, பிசாசின் ராஜ்யம் அழிக்கப்பட, தேவராஜ்யம் பலமாய் வேகமாய் தீவிரமாய் கட்டப்பட, ஆவிக்குரிய ஈசாக்காகிய நாங்கள் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவர்களாய் தேசத்தில் உயர்த்தப்படுவோம். எல்லாரும் கரை உயர்த்தி சொல்லுங்க. ஆவிக்குரிய ஈசாக்காகிய நான் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாய் உயர்த்தப்படுவேன். ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாய் உயர்த்தப்படுவேன். நான் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான். நான் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான். நான் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான். நான் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான். தேவ ஜனங்களை செல்வ செழிப்பு மூடினதற்காக சோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன். நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளாகிய எங்களை செல்வ செழிப்பு மூடுவதற்காக சோத்திரம், மூடினதற்காக சோத்திரம். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. தேவ ஜனங்களை செல்வ செழிப்பு மூடினதற்காக சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். தேவ ஜனங்கள் மேல் செல்வ செழிப்பு, தேவ ஜனங்கள் மேல் செல்வ செழிப்பு, தேவ ஜனங்கள் மேல் செல்வ செழிப்பு. தேவ ஜனங்கள் ஐஸ்வர்யவான்கள், தேவ ஜனங்கள் பலத்தவர்கள், தேவ ஜனங்கள் ஐஸ்வர்யவான்கள், தேவ ஜனங்கள் செல்வ சீமான்கள், தேவ ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள், தேவ ஜனங்கள் செல்வ செழிப்பை பெற்றவர்கள், தேவ ஜனங்கள் ஐஸ்வர்யவான்கள். நாங்கள் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான்கள். நாங்கள் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான்கள். சுவிசேஷம் அறிவிக்க, ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண, தேவாலயம் கட்ட, தேவ ஜனங்களை நேசித்து உதவி செய்ய, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய நாங்கள் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான்கள். ஐஸ்வர்யவான்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் கரம் உயர்த்தி இரண்டாவது ஆராதனைக்காக சோத்திரம் பண்ணுங்க. ஏசப்பா, இரண்டாவது ஆராதனைக்காக சோத்திரம், சோத்திரம்.